அவன் தான் லூசுத்தனமாக எதையோ பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறங்கிற பேரில் இருக்கிறவனுங்கெல்லாம் மென்மேலும் வன்முறையை தோன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கானுவ. தொடர்ந்து இந்த 5-6 நாளாக சோசியல் மீடியாவில் பார்க்குறேன். அது எந்த வகையில் அவன் செஞ்ச செயலை சரின்னு நியாயப்படுத்துறீங்க? ஒரு இளைஞன் கையில் இவன் அருவாளை தூக்கி கொடுக்குறான். அதே அருவாளை தூக்கிட்டு தான் இன்னைக்கு நெல்சனை வெட்டுறதுக்கு போயிருக்கான். போகும்போதே அருவாளோட போறவன் அது எப்படி அங்க போய் சரியா பேசியிருப்பான்? அவன் பக்கம் எப்படி நியாயம் இருக்கும்? அவனோட நியாயம் வீட்டிலேயே தோத்து போச்சு. நீ வழக்கு தொடுக்கணும், போலீஸில் புகார் கொடுக்கணும், அதையெல்லாம் விட்டுட்டு அருவாளை வாங்குற இவன் மண்டையிலையும் மூளை இல்லை, இவன் ஆதரிக்கிற அந்த கட்சியிலையும் கொள்கை இல்லை. இவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? தண்டனை. தொடர்ந்து இந்த 5-6 நாளாக சோசியல் மீடியாவில் பார்க்குறேன். ராஜா பேரோன் செஞ்சது சரிதான் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. அது எந்த வகையில் அவன் செஞ்ச செயலை சரின்னு நியாயப்படுத்துறீங்க? ஒரு தரமில்லாத ப்ராடக்டை தயாரிக்கிற அப்படின்னா அந்த தரத்தை நிரூபிக்கணும் இல்லையா? வழக்கு போடணும். அதுவும் இல்லையா? வீட்டுக்கு போகும்போது அருவாள் எடுத்துட்டு போனேல்ல, அந்த அருவாளுக்கு பதிலா ஒரு 10 டப்பாவை தூக்கிட்டு போயிருக்கணும். அந்த யானை கவலத்து மேல உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா அந்த யானை கவலம் ஒரு 10 டப்பாவை தூக்கிட்டு போய், தம்பி இந்தா நீயும் சாப்பிடு, உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கொடு, ஒரு மாசம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 10 டப்பா யானை கவலத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். அதுக்கு பதிலாக இவன் என்னத்தை கொண்டு போயிருக்கான்? வெட்டருவாலை கொண்டு போயிருக்கான். 2 அடி நீளம் உள்ள வெட்டருவாலை ஏற்பாட்டோட இங்கிருந்தே கொண்டு போயிருக்கான். ஒரு கைகலப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கை கிடைச்சதை எடுத்து அடிச்சான் அப்படின்னா அது வேற செக்ஷன். இவன் இங்கிருந்து போகும்போதே வீட்டில இருந்தே அந்த அருவாளை கொண்டு போயிருக்கான். அப்போ வெட்டி கொல்லணும் அப்படிங்கிற கொலை வெறியோட தான் அங்க போயிருக்கான். போகும்போதே அருவாளோட போறவன் அது எப்படி அங்க போய் சரியா பேசியிருப்பான்? அவன் பக்கம் எப்படி நியாயம் இருக்கும்? அவனோட நியாயம் வீட்லயே தோத்து போச்சு. ராஜா பேரோன் வீட்டில இருந்து கிளம்பினான் பார்த்தீங்களா, அங்கேயே அவன் குற்றவாளி ஆயிட்டான். அவனுக்கு முட்டு கொடுக்கறது சரியில்லை. வீட்டில இருந்து கிளம்பும் போதே யார் அருவாள் எடுத்துட்டு போச்சு சொன்னது? அந்த நெல்சன் தம்பி என்ன சொல்லியிருக்கான்? உன்னுடைய ப்ராடக்ட்ல தரம் இல்லை அப்படின்னு தானே சொல்லியிருக்கான். அப்போ தரத்தை நிரூபிக்கணும். இல்ல பொய்யான வதந்தியை பரப்புறான் அப்படின்னா நீ வழக்கு தொடுக்கணும், போலீஸ்ல புகார் கொடுக்கணும். இல்ல வீட்டுக்கு போனியா பொறுமையா ஒரு 10 டப்பாவை கொண்டு போய் கொடுத்து திங்க சொல்லி இருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு அருவாளை வாங்குற. ஆனா இதையும் முட்டு கொடுத்து பேசுறானுங்களே. இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? 2 பேரும் வேற வேற கட்சி. நெல்சன் தாவேகா கட்சி ஆதரவாளர், ராஜா பேரோன் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர். 2 பேரும் வேற வேற கட்சிங்கிறதுனால 2 பேர்த்துக்கிட்டையும் வேற வேற கொள்கைகள் இருக்கும். இந்த கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு இவன் பேசலாம், என்னுடைய கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு இவன் பேசலாம். ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? 2 பேர்த்துக்கிட்டையுமே கொள்கைங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. உடல் முழுவதும் சதைகளை வளர்த்தெடுத்த இந்த ராஜா பேரோன் கொஞ்சமாவது மண்டையில மூளையை வளர்த்துருக்கலாம். இவனை ஏன் மூளை இல்லாத முட்டா பையன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சரியா 2023 மே 18 அந்த தேதியில இவனோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 கோடி பேத்துக்கு மேல பார்த்துருக்குறாங்க. 1 கோடி பேத்துக்கு மேல பார்த்துருக்குறாங்க. அந்த வீடியோவுக்கு 5,19,000 பேர் லைக்கும் போட்டிருக்கிறாங்க. அந்த 5,19,000 பேரும் முட்டா பயலுங்க தான் இவனை மாதிரியே. ஏன்னா அந்த வீடியோவில் இவன் என்ன கருத்தை விதைக்கிறான் தெரியுமா? ஒரு கோயிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் உள்ள நுழையும் போது ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க தடுத்து நிறுத்தினா பணிஞ்சு போகாத, நான் உனக்கு அருவாள் எடுத்து தரேன், அவங்கள வெட்டி சாச்சிரு அப்படின்னு ஒரு இளைஞன் கையில் இவன் அருவாளை தூக்கி கொடுக்குறான். ஜாதி தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னா கையில் அருவாளை தூக்கு அப்படின்னு இவனே அருவாளை எடுத்து அந்த பையன் கையில் கொடுக்குறான் அப்படின்னா இவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த இளைஞன் கையில் எடுத்து கொடுத்தான் பாருங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதே அருவாளை தூக்கிட்டு தான் இன்னைக்கு நெல்சனை வெட்டுறதுக்கு போயிருக்கான். அப்படி மோசமான சிந்தனையிலேயே இவன் வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து மாட்டியிருக்கான். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், அப்படி வன்முறையான சிந்தனைகளை உங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா எப்படி ராஜா பேரோனுக்கு யதார்த்தமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அது வழியாக அவன் வாழ்க்கை கெட்டு போச்சோ,
அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். தயவு செய்து எந்த இடத்துலையும் வன்முறையை ஆதரிச்சோ அல்லது அந்த வன்முறை எண்ணங்களையோ உங்கள் மனசில் வச்சிருக்காதீங்க. அது மிக கொடியது. அது உங்களைத்தான் அழிக்கும். வன்முறை தான் எல்லாத்துக்கும் தீர்வு அப்படிங்கிறத இவன் மூளையிலேயே புகுத்தி வச்சிருக்கான். ஏங்க, ஜாதியை அருவாள் எடுத்து தீர்க்கலாம் அப்படின்னு எவனா சொல்லி கொடுத்துருக்கானே, அது எப்படிங்க? இவன் எங்கே பாடம் கற்றுக்கிட்டான்? அதனால தான் சொன்னேன், இவன் மண்டையிலையும் மூளை இல்லை, இவன் ஆதரிக்கிற அந்த கட்சியிலையும் கொள்கை இல்லை. அவன் கட்சியில் ஒரு சிறந்த கொள்கைன்னு ஒன்று இருந்தால் இவன் இந்த மாதிரி வீணாக போயிருக்க மாட்டான். அவன் மற்றபடி நல்ல பையன்தான். ராஜா பேரோன் ஒரு சிறந்த மனிதர் தான். அவன் யாரை படிக்கிறான், யாரை பார்த்து பழகிறான், இதுதான் அவனுக்கு எடுக்குது. அப்போது அவன் ஒரு சிறந்த அரசியலை தேர்ந்தெடுத்திருந்தா, ஒரு சிறந்த கொள்கையை தேர்ந்தெடுத்திருந்தா அவன் இன்னும் நல்ல உயரத்துக்கு வந்திருக்கலாம். அவன் ஒன்றும் சோம்பேறி கிடையாது. எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து அவன் உடலை எந்த அளவுக்கு வலிமையாக்கியிருக்கான். நான் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறதுக்கு காரணமே இவனை மாதிரி மற்ற பசங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது. இவன் அருவாள் எடுத்து இன்னொருத்தன் கையில் கொடுத்தான் பாருங்க, அதே அருவாளை தூக்கிட்டு இன்றைக்கி நெல்சனை வெட்ட வந்தான் பாருங்க, இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் வாழ்க்கை தான் கெட்டு போச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கட்சி ஆதரிக்கிறீங்க அல்லது ஒரு கொள்கையை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா வாய் இருக்குல்ல, வாயில் மட்டும் சண்டை போடுங்க. இப்படி வன்முறையில் இறங்காதீங்க. எவ்வளவு பேசணுமோ பேசுங்க, கொள்கையை பேசுங்க, கொள்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுங்க. இங்கே எந்த கொள்கையும் 100% பூர்த்தி அடைஞ்சது இல்லை. கொள்கை அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு கொள்கையும் நிலையானதாகவும் இருக்காது. எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும். எல்லாரும் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அடம்புடிச்சு இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாரும் வாக்களித்து தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ அந்த கட்சி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. எப்போ விழுமோ அப்படின்னு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறதா இருக்குது. அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் முழிச்சிட்டு இருக்கு அப்படி விஜய். இந்த சமயத்தில் இளைஞர்கள் இந்த ராஜா பேரோன் மாதிரி அவசரப்பட்டு வன்முறையில் இறங்கி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இவங்க 2 பேர்த்துக்குமான பகை எங்கிருந்து தொடங்குச்சு? அவன் சீமான் கட்சி ஆதரிச்சான், இவன் விஜய் கட்சி ஆதரிச்சான். கட்சி ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் தான் 2 பேரும் மோதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? தனிப்பட்ட பிரச்சனையா மாறி இப்போ இவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனால் இவனை யார் காப்பாற்றுவா? ஒரு 7-8 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 7-8 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வரும்போது அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதில் இழந்திருப்பான். அதை மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஜெயில் வாழ்க்கைன்னு சும்மா நினச்சிங்களா? அதெல்லாம் ரொம்ப கொடூரமானது. தயவு செய்து சொல்கிறேன், இப்போ இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? ஆட்சி அமைச்சா ஏற்றுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது வழியில் விஜயை தோக்கடித்து வேறு எந்த கட்சியாவது ஆட்சிக்கு வருது அப்படின்னாலும் அதையும் ஏற்றுக்கிற மனநிலையை உருவாக்கிக்கோங்க. அதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டு காலமாக வேறு கட்சிகள்லாம் ஆண்டிருக்குது. இப்போவும் வேறு கட்சி ஆண்டுட்டு போகட்டும். இப்போ என்ன 7-8 சீட்டு தானே 10ல், அடுத்த தடவை அதை விட அதிகமாக கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரணும். நீங்கள் எந்த இடத்துல எப்படி பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பு முழுக்க உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் சேருமே தவிர இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்காது. கட்சிக்காரன் வீட்டில் உட்கார்ந்துருக்க மாட்டான் பொழுதிக்கும். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் குடும்பம் தெருவில் தான் கிடக்கும். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இளைஞர்கள் பார்த்து சூதானமாக இருங்க. இப்போது இந்த ராஜா பேரோன் என்னத்தை சாதிச்சிட்டான்? தண்டனை மட்டும்தான் மீதி. இவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? தண்டனை. எப்படியும் 7-8 வருஷத்துக்கு மேலே போடுவாங்க. அந்த தண்டனை காலம் முடியும் போதெல்லாம் அவனுக்கு நல்ல வயசாயிரும். வெளி உலகம் என்னன்னே மறந்து போயிடும். அதனால தயவு செய்து சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது. எது நடந்தாலும் நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுடைய கடமை வாக்களிக்க வேண்டியது. அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை அந்தந்த டிபார்ட்மெண்ட் செஞ்சுக்கும். நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்க. அதையும் மீறி நீங்கள் நினச்சது நடக்கல, நீங்கள் எதிர்பார்த்த கட்சி ஆட்சிக்கு வரல அப்படின்னா பொறுமையாக இருங்க. 5 வருஷம் ஆகட்டும், தானாகவே அந்த கட்சி ஆட்சி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பின மாதிரி உங்கள் தலைவரை கொண்டாந்து உட்கார வைங்க. யாரும் இந்த ராஜா பேரோன் மாதிரி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ராஜா பேரோன் நல்ல சிறந்த மனிதன் தான். ஒரு சரியான வாத்தியார்கிட்ட மாட்டியிருந்தான்னா இன்னும் நல்ல திறமையானவனாக வந்திருப்பான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.